மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தஞ்சை பாணி ஓவியம் தயாரிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். தஞ்சை பாணி ஓவியம் அப்படின்னா மன்னர் சரபோஜி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. தஞ்சையில ரொம்ப பிரசித்தமானது. அந்த தஞ்சை பாணி ஓவியம் வந்து சென்னையில பாலவாக்கத்துல தயாரிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். முக்கியமாக தேவையானது பழைய காலத்தில் வந்து தேக்கும் பலகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பலா பலகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து ப்ளைவுட் கிடைக்குது ஒரே ஒரே வுட்டில். இது மாதிரி 25 ஷீட்டு சேர்ந்தது ஒரு புக்கு. அந்த ஒரு புக்கு வந்து 3000 ரூபாய். அப்புறம் இதை தான் கட் பண்ணி அளவெடுத்து அதை ஒட்டிடுவோம் அந்த டிசைன். ஒவ்வொரு கடவுளும் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம், என்னென்ன டிசைன் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் டிசைன் கொடுத்தா அந்த ஓவியத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இங்கே இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கைடாக இருந்துக்கிட்டு, மற்றபடி அவங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு ஏதாவது பண்ணி கொடுக்க சொன்னால் கூட பண்ணி கொடுப்பேன். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? வணக்கம். என் பேர் கந்தசாமி. தஞ்சாவூர் ஓவியம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, தமிழ் மாநில விருது வாங்கியிருக்கிறேன். இது எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து என்னோட இப்போ நான் 35 வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். இது இங்கே வந்து சோனா ஆர்ட்ஸுங்கிற பேரில் உங்களுக்கு நான் கைடு பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி இந்த வேலையை தான் எனக்கு ப்ரொஃபஷனலே. கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கான தனியாக டிகிரி படிப்புலாம் இருக்குதா? டிப்ளமா இருக்குது. இதை வந்து சென்னை செட்டிநாடு வித்தியாசனம் அடையாரில் குமாரராணி மீனா முத்தையா ஸ்கூலில் வந்து நான் 3 வருஷம் டிப்ளமா படித்தேன். அதுலேருந்து அப்புறம் வந்து வெளியில் வந்து வெளியில் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பல இடத்துல பழைய படங்களெல்லாம் பார்த்து இன்னும் நான் எனக்கு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இப்போ A to Z எல்லா ஒர்க்கும் நான் செய்வேன். இது எந்த வகையான ஆர்ட்டு? இது வந்து தஞ்சை பாணி ஓவியம், அதாவது டேஞ்சூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். இது இப்போ தான் சமீப காலமாக தான் பிரபலமாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து இதை வந்து ப்ரொஃபஷனாக ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்து இது வெளியே தெரியாமல் இருந்தது. இந்த ஸ்கூல் ஆரம்பித்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பயிற்சி கொடுத்ததுனால அது மூலமாக தெரிய ஆரம்பித்து இப்போ மக்கள் எல்லாருமே இதை விரும்பி தான் வீட்லேயும் ஒரு தஞ்சாவூர் படம் இருந்தால் தனக்கு பெருமைன்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு இப்போது. அதனால் இது வந்து மேனுவல் ஒர்க்காக இருக்கிறதுனாலையும் எல்லோரும் இதுக்கு இன்னொன்று வேணும்னா அது பிரிண்ட் எடுக்க முடியாது. அதை வந்து திரும்பவும் இன்னொன்று நம்ம தயார் பண்ணி தான் ஆகணும். அதனால் மற்ற தொழில் நலிஞ்சு போன காலத்துலையும் இது வந்து இன்னமும் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எல்லாமே கையால் யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாமே கையால் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு மிஷினுக்கு வேலையே இல்லை. எல்லாம் தூரிகை, அதாவது ப்ரெஷ்ஷு, அந்த டிசைனை உருவாக்குறது, இது கல், இதெல்லாம் வச்சு தயார் பண்ணி எல்லாமே கையால் உருவாக்குறது தான். இதில் எந்த விதமான ஆயுதம் கிடையாது. ஹாய்க்கா. ஹாய்மா. பேர் என்ன? அமுதா. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இதுக்காண்டி நீங்கள் படித்து ஒர்க் பண்ணிங்களா, இல்லை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்களா? இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இங்கே என்ன ஒர்க்காக நீங்கள் பண்ணுறீங்க? கோல்ட் ஃபைல் ஒட்டுறோம். இது வந்து நாங்கள் ஃப்ளாட் ஒர்க்கும் பண்ணுவேன், எம்போஸ்டும் நான் தான் ஒர்க் பண்ணுவேன். ஏற்கனவே பண்ணியிருக்கோம், மக்அவுட் பண்ணியிருக்கோம். லீஃப் ஒட்டுறது தான் என்னோடய ஒர்க். நீங்கள் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து முக்கியமாக தேவையானது
பழைய காலத்தில் வந்து தேக்கும் பலகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பலாப்பலகைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து ப்ளைவுட் கிடைக்குது ஒரே ஒரே வுட்டில். அது வந்து ஜாயிண்ட் இல்லாத இருக்குது. அந்த காலத்தில் ஜாயிண்ட் போட்டதுனால பண்ண படங்கள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் விரிசல் விட்டு கிராக் வந்திருக்கு. இப்போ இது ஒரே ப்ளைவுட்டு, நல்லா வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு எல்லாமே வந்திருக்கனால வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் ப்ளைவுட்டில் வந்து துணியை கவர் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே கேன்வாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். கேன்வாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் காவிலாம் அடிச்சுட்டு நம்ம என்ன படங்கள் தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அதை ஓவியம் அதை வந்து கையால் வரைஞ்சிடணும். ஸ்கெட்சும்போம் அதை ஸ்கெட்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது எங்கெங்கே அந்த ஆர்னமெண்ட்ஸ் வருது, அதாவது ஆபரணங்கள்லாம் வர இடத்துல முதல்ல அதை தனியாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதில் கல் பதிச்சிருவோம். அதாவது ஜெய்ப்பூர் ஸ்டோன் சொல்லுவாங்க, கண்ணாடி கல். அதை பதிச்சுட்டு நகைக்கு எந்த மாதிரி அந்த டிசைன் உருவாகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுலாம் பச்சை கலரு, வெள்ளை கலரு, சிகப்பு கலர்னு அந்த கல்லெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம ஐடியாவுக்கு சூஸ் பண்ணி அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருவோம். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அடுத்து அந்த மேனுவல், அதாவது சாக் பவுடரும் கம்மும் சேர்ந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சு அதில் வந்து இந்த டிசைன்லாம் உருவாக்கிடுவோம். இந்த எம்போஸ் ஒர்க் ஏதாவது மேடாக இருக்கணுங்கிற 3D டைமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதை உருவாக்குறதுக்கு அந்த 3 டைமென்ஷன் அந்த எம்போசிங்காக அந்த மாவு வச்சு உருவாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மாவு உருவாக்கினதுக்கு அப்புறம் கோல்டு ஷீட்டு, அதாவது 24 கேரட்டு கோல்டு ஃபாயிலு, ஒரிஜினல் அதாவது தங்க பேப்பர் சரிக்கு அது சொல்லுவாங்க. அந்த பேப்பரை வந்து அதில் பேஸ்ட்டு தடவி அந்த அளவு எடுத்து கட் பண்ணி அதை அப்படியே ஒட்டிடுவோம். இப்போ அந்த எம்போஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒரு கோல்டு ஃபாயில் ஆகிடும், அதாவது கோல்டு ஒர்க்காகவே ஆகிடும். அப்புறம் மற்ற இதை ஃப்ரீயாக இருக்கிற ஏரியாவில் கலரிங் அப்ளை பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிவிடுவோம். பெயிண்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி முடிப்போம். அப்புறம் அதுக்கு தேக்குலேயே ஃப்ரேமெல்லாம் செஞ்சு கண்ணாடி போட்டு எல்லாம் பூஜைக்கு கொண்டு போய் வச்சிடுற மாதிரி. எல்லா ஒர்க்குமே நீங்களே பண்ணிடுவீங்களா, இல்லை எல்லாமே தனித்தனியாக? இல்லை, எல்லா ஒர்க்கும் நான் A to Z நான் செய்வேன். இருந்தாலும் ஒவ்வொன்றா நான் தயார் பண்ணணுங்கும்போது அதுக்கு டைம் கால நேரம் எடுக்கும். படங்கள் நிறைய தயார் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இந்த டிசைன் ஒர்க்கு ஒருத்தவர்கிட்ட செய்ய சொல்லுவோம். அதில் வந்து ஃபாயில் வெட்டுறது ஒருத்தவங்களை செய்ய சொல்லுவோம். இந்த கலரிங் கோட்டிங் அடித்து கொடுக்க சொல்லி சொல்கிறது. கடைசியாக வந்து அந்த பெயிண்டிங் வாஷிங் பண்ணி கலரிங் பண்ணி அதை முடிக்கிறத நான் முடிப்பேன். கோல்டு ஷீட் ஓட்டுறீங்க, அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட கம்மு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் தனியாக கம்மு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கருவேலம் பிசின்னு சொல்லுவோம். கருவேலம் பிசினை தனியாக எடுத்து அதை ஊற வச்சு அதை வடிகட்டி சரியாக வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டில் தான் ஒட்டுவோம். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னு இதுதான் ஒட்டுவோம், வேறு எதுவும். அதை நீங்களே தயாரிக்கிறீங்களா? நாங்களே அந்த கம்மு அந்த இது கருவேலம் பிசின் மட்டும் கோந்துன்னு சொல்லுவோம். அதை கலெக்ட் பண்ணி இல்லை கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு பியூர் அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் தினகரன் மேம். என்னுடைய பார்ட் என்னென்னா, நான் வந்து போர்டு எப்படி முதல் ஸ்டார்ட் ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் முடிக்கிற வரையும் என்னுடைய இருக்கணும். எப்படின்னா அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, அதாவது போர்டோட சைஸு இந்த படம் பண்ணணும், இன்னும் சைஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுக்கல. எங்களுடைய சைஸ் வந்து 10 to 12, அதாவது 12க்கு 15, 12க்கு 8, 2க்கு 4 அந்த மாதிரி சைஸ் வரையாக இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். வேறு வந்து எங்களுடைய ஒர்க் என்னென்னா, ஒரு சைஸ் அவங்க கொடுக்குறத அளவோடு கட் பண்ணிட்டு மேலே வந்து துணி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா மல்டி கிளாத்து அதை வாங்கி வந்து ஒட்டி அது மேலே எல்லோ காவி அடிச்சுட்டு அவங்க என்ன சாமி கொடுக்குறாங்களோ அந்த சாமியோட செராக்ஸ் எடுத்து வச்சு நாங்கள் வச்சு அதை நான் கையால் ட்ரேஸ் எடுத்து அது மேலே பிஏபி போர்ட் மாதிரி கலந்து அது மக்கோருக்கு பார்ப்போம். அதை பார்த்துட்டு அது எங்கள்கிட்ட நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாயில் இது மாதிரி கலரிங் பண்ணிட்டு அந்த மாதிரி நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் எங்களோட ஒர்க்கு. இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லை இங்கே எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு தெரியும்? இல்லை மேம், எனக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரியும் எல்லா ஒர்க்கும். அதோட இந்த ஒர்க்கில் வந்து 2 இது இருக்குது. பிளாட் ஒர்க் இருக்குது, எம்போசிங் ஒர்க் இருக்குது. எம்போசிங் ஒர்க்குனா டெப்த் அதிகமாக இருக்கும், பிளாட்டுனா அதோட இது கம்மியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக வரைஞ்சிருக்கீங்க, இது எப்படி நீங்கள் கையால் கரெக்டாக வரைய முடியுமா உங்களால்? உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் இதில் இருக்குமா? எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லு அப்சர்வ் பண்ணுறதுனால தான் அப்படியே அந்த ஒர்க் அப்படியே இருக்குது. சரி, அந்த பக்கம் என்ன இருக்குதோ அதோட மறுபாதான் அந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணுறீங்க இந்த ட்ராயிங்கில்? இதில் வந்து நாங்கள் ட்ராயிங்கில் வந்து ஃப்ளாட் ஒர்க்கு அல்லது அது அடுத்தது வந்து எம்போஸ் ஒர்க்குன்னு 2 டைப்பாக செய்கிறோம். ஃப்ளாட் ஒர்க்குங்கிறது சாதாரணமாக ஒரு
ஒரு 4 mm 5 mmல தான் அந்த இதை வச்சுருப்போம், அந்த அந்த மாவு வைக்கிற டிசைன் ஒர்க்கை. ஆனால் எம்போஸ் ஒர்க்குங்கிறது இதை பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இவ்வளோ அது ஒரு 3/4 அடி, அதாவது 3/4 அடி வரலைக்கும் அதை எம்போஸாக பெருசாக செய்கிறோம். அதை வந்து இது வந்து ஸ்பெஷலாக எம்போஸரு. அது வந்து தண்ணியாக தின்னாக வச்சுக்கிட்டு அந்த மாவை வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து மாவு பிசைஞ்சு இதை அதுக்குன்னு தனியாக தயார் பண்ணுவோம், டிசைனை செஞ்சு செய்வோம். இது இதுக்கு டைமும் அதிகமாகும், அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய இது வேல்யூவும் அதிகம். அதுக்கு வந்து இதுக்கு அது அந்த ஃப்ளாட் ஒர்க்கு செய்யறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுதுன்னா இதுக்கு டபுளாகவே ஆகும். 20 நாளே 25 நாள் கூட ஆகலாம். அது ஆனால் நோக்கம் வந்து நல்லா அந்த குறிப்பிட்ட ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நீங்கள் டிவோஷனலாக மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும் பெயிண்டிங் பண்ணுறீங்களா? ஆமாம், வேறு மாதிரியும் பண்ணுறோம். இப்போ வெறும் டிவோஷனலாக பக்தி இது வந்து பூஜைக்கு தான் பெரும்பாலும் போகும். அதனால் வந்து சாமி படங்கள் மட்டும்தான் செஞ்சிகிட்ருப்போம். சில பேர் விரும்பி கேட்பாங்க, ஒரு தலைவர்கள் படம், இப்போ ஒரு ஜெயலலிதா அம்மா அல்லது கலைஞர் ஐயா, அந்த மாதிரி இப்போ அவங்க படத்தையும் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம், நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுவும் போய் வந்து இல்லை ப்ரைவேட்டாக சில பேர் அவங்க மூதாதையர்கள் படத்தை வந்து செஞ்சு தர சொல்லுவாங்க. அதுக்கும் அவங்களுடைய அந்த அம்மா செயின் போட்டிருக்காங்கன்னா அந்த செயின், அந்த அவங்களுக்கு அட்டிகை நெக்லஸ்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் அதே இந்த கோல்டு ஒர்க்லேயே செஞ்சு, மற்றபடி எப்படி இந்த சாமி படம் செய்கிறோமோ அதே மாதிரி அதையும் செஞ்சு கொடுப்போம். அது எந்த படம் வேணாலும் கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம். ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் டிராயிங் வரைகிறீங்க, அதில் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக காட்டுவீங்களா இல்லை ஒரு 2 விஷயத்த கட் பண்ணிட்டு? இல்லை, கட் பண்ணுறதுலாம் அதில் ஒன்றும் இல்லை. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு தழும்பு இருந்திருக்கும், அந்த தழும்பை நம்ம வரையாமல் அது வரைஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய மெயின் அடையாளமே அதுதான். அதனால் அதில் அவங்களுக்கு எப்படி அவங்க முக ஸ்டைலு எல்லாம் இருக்கோ அதை அப்படியே வரைவோம். அந்த மாதிரி இப்போ இதை டிவோஷனலாக எடுத்துக்கிட்டால் கூட சிவன், பார்வதி, விஷ்ணு இப்படின்னும்போது இவங்களுக்கு அவங்கவுங்களுக்கும் தனித்தனி கலரு, தனித்தனி முகம் இருக்கும். அதையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அதில் காம்ப்ரமைஸே ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க அந்த காலத்துலேயே சைவம் வைணவம்னு இருந்தது. அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணவு வித்தியாசம் இருந்தது. அந்த உணவு வித்தியாசத்தினால ஒவ்வொருத்தவங்க முகம் மாறுபடும் போது அவங்கவுங்களுக்கும் தனியாக இருக்கும்போது அதையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் இவங்க ஸ்பெஷலாக யாராவது அவங்க தலைவர்கள் படமோ அல்லது எப்படி கொடுத்தாலும் அது அப்படியே தானே வரையணும், அது அப்படியே பண்ணணும். மற்றபடி இந்த எம்போஸு நாங்களாம் சேர்த்துப்போம். அதில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிக்கலாம் அவங்க சொல்கிறபடி. அவங்களுக்கு அந்த நெக்லஸ் போட முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நெக்லஸை நாங்கள் வரைஞ்சி அதை திருப்திப்படுத்தி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பண்ணலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் வந்து ஹரிஹரன். நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இங்கே வந்து கலரிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டிஸ்ட்லேருந்து கைமாறி வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டு ஒர்க்கு, அதை ஸ்கெட்ச் போர்டு ஆர்டிஸ்ட்லேருந்து வந்து, அதுக்கப்புறம் மக் ஆர்டிஸ்ட்க்கு வந்து, அதுக்கப்புறம் லீஃப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கலரிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வரும். இந்த படம் வந்து இப்போ தெய்வத்தோட படங்கள் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அந்த ஓவியங்களை வந்து எவ்வளோக்கு உயிரூட்ட முடியுமோ அவ்வளோக்கு நாங்கள் அவங்க பார்க்கும்போது மெய் மறந்து நிற்கிற அளவுக்கு நாங்கள் அந்த டிராயிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு மல்டிபிள் டிசபிலிட்டி அதாவது 21 வகையான ஊனமுற்றவங்களுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் டீச்சர், அந்த ஸ்பெஷல் டீச்சரு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட அவங்க தொழில் கல்வி எப்படி அவங்களுக்கு எதாவது கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு இயற்கையாகவே இந்த டிராயிங் மேலே ஒரு விருப்பம். அப்போலேருந்தே டிராயிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதை நம்மளே கற்றுக்கிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து முழுமையாக கற்றுக் கொடுக்க முடியும், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து முழுமையாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 1 இயராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு எந்த வகையான பெயிண்டிங் யூஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் கலருக்கு ஆரஞ்சு வித் ஒயிட்டை கலந்து ஃபேஸ் கலரை மேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர், இந்த தாமரையில் உட்காந்துருக்கிறது, இந்த வேஷ்டி, ஒவ்வொரு கடவுளும் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம், என்னென்ன டிசைன் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் டிசைன் கொடுத்தா அந்த ஓவியத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வாட்டர் கலர் தான் மிக்ஸ் பண்ணுறோம். கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு கலரும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த போர்டில் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு எளிமையாக இருக்கும். அழகாக அந்த ஓவியத்தை எவ்வளோக்கு நம்மளுடைய ஒர்க்கை நம்மளுடைய பிரெயினில் என்னென்ன அளவுக்கு மெருகேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் கலர் நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
கோல்டு ஷீட்டுன்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரி எப்படி இருக்கும்? அதாவது வந்து கோல்டு ஷீட்னா 24 கேரட்டு ரியல் கோல்டு. அது எப்படி மேனுஃபேக்சர்னா ஃபஸ்ட்டு இந்த கோல்டை வந்து ஒட்டகம் தோல் உள்ள ஒரு புக்கு மாதிரி அதில் வச்சு தட்டி 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 மெலிசாக ஆக்கிடுவாங்க. அதை வந்து ஒரு பேப்பரில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் அது பச்சரேக்குன்னு சொல்லுவோம், அது வரும். அதை வந்து மருந்து கலவைலாம் கலந்து அதை வந்து பேஸ்ட் போட்டு பேப்பரில் ஒட்டிடுவோம். அதை எடுத்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் டைரெக்டாகவும் அந்த மக்கு இருக்குல்ல இதை பண்ணுவோம். அது வந்து பச்சரேக்குன்னு சொல்லுவோம். அந்த இப்போ ஸ்வீட் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மேலே சில்வர் கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான், அதே கனம் உள்ளது தான் இந்த கோல்டு ஷீட்டு. அந்த கோல்டு ஷீட்டை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம், ஒட்டுவோம். அப்போ வந்து இதை மாதிரி ஒரு ஷீட்டு இது மாதிரி 25 ஷீட்டு சேர்ந்தது ஒரு புக்கு. அந்த ஒரு புக்கு வந்து 3000 ரூபா இது. அப்புறம் இதை தான் கட் பண்ணி அளவெடுத்து அதை ஒட்டிவிடுவோம் அந்த டிசைன் மேலே. நான் வந்து இங்கே இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கைடாக இருந்துக்கிட்டு எல்லா ஒர்க்கும் யார் இப்போ மக்கு ஒர்க்கில் ஒரு டிசைன் டவுட் இருந்தாலும் அல்லது வந்து ஃபாயில் ஓட்டுறதுல டவுட் இருந்தாலும் கலர் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் அதை வந்து நான் அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பேன். செஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதும், மற்றபடி அவங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு எதாவது பண்ணி கொடுக்க சொன்னால் கூட பண்ணி கொடுப்பேன். இது வந்து 2011-12 நான் வந்து பூம்புகார் மாநில விருது வாங்கியிருக்கிறேன். அது கோல்டு 1/2 கிராம் 4 கிராம் கோல்டு மெடலும், அப்புறம் 50,000 கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் விடிஐயில் மகாத்மா காந்தி அவார்டு வாங்கியிருக்கிறேன், கேஷ் அவார்டு. அது மெமோரியல் அவார்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. இதில் இது சம்மந்தம் இன்னும் ஒரு 4-5 வெளி ஆர்டர் ப்ரைவேட் ஆர்டர்லாம் வாங்கியிருக்கிறேன், அவார்டெல்லாம் வாங்கி இருந்தேன். இந்த தொழிலில் வந்து நம்மளால் ஆனதை எதாவது செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ இந்த தொழிலால் நமக்கு எனக்கு பெருமை சேர்த்து நானும் அதனால் ஜீவிச்சிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? அந்த தொழிலுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது இந்த தொழிலை வந்து குறைவில்லாமல் நல்லா அழகாக செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கறது தான் இந்த தொழிலுக்கு நான் செய்கிற ஒரு கைமாறான்னு நினைக்கிறேன்.